சிவவாக்கியம் என்னுடைய மனசை சிறந்த வழிகாட்டி. முரண்பாடற்ற மனிதன் எனக்கு முரண்பாடு. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு முரண்பாடு இருக்காங்க. நிச்சயமா மற்றவங்க எல்லாம் ஒரு முரண்பாட்டவர் தான். அப்படிதான் அது. எனக்கு முரண்பாடற்றவர், ஒரு உயர்ந்த ஞானத்தை சொன்னவர், ரொம்ப எளிமையான, எவ்வளோ கீழே வந்து சொல்ல முடியுமோ அவ்வளோ கீழே வந்து சொன்னார். சாதாரணமான வார்த்தைகளில் ரொம்ப அழகான உண்மைகளை சொன்னார். தனியாக அங்கங்கே இங்கே தேடி வந்து புதுசு புதுசாக ஒரு வார்த்தை போட்டு சஞ்சிதம் அது பிராப்தம் அப்படின்லாம் சொல்லி குழப்பல. மணிப்பிரவாள நடைகள் அப்படின்றதெல்லாம் அங்கே இருக்காது. சொன்னால் சொன்னது தான், அவ்வளோதான். நச்சின நேராக சொன்னது. நச்சின 4 பாட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி 4 வரியில் ஒரு பாட்டிலையும் ஒரு மெசேஜ் சொல்லினே போயிருக்காரு. 500 வரைக்கும் பார்த்தோம். 501 இன்னும் பார்க்கணும். பிறப்பதெல்லாம் இறப்பது உண்டு அப்படின்னு சொன்னது பாட்டு. பிறப்பதெல்லாம் இறப்பது உண்டு, பேதம் என்று தெரியல. என்னப்பா இந்த உலகத்தில் மிகப்பெரிய அதிசயம்னா, பக்கத்துல இருக்கிறவங்க செத்து போய் கூட இவங்க ஞாபகத்துக்கு வரணும். செத்து போயிட்டு மனுஷனுக்கு என்ன இப்போ கூட பேசணும். ஒரு ஹாலிவுட் நடிகருக்கு வந்து 12 மணி நேரம் 18 கோடி 12 மணி நேரம் அவர் வேலை பார்த்தாருன்னா ஒரு ஷெட்யூல்டு 18 கோடி சம்பளம் இருக்கு. என்ன சாப்பிடுங்க, என்ன சாப்பிட முடியும்? என்ன தூங்குவாரு? அவருக்கும் எனக்கும் இல்லை உங்களுக்கு வேற மாதிரியான தூக்கமா? அவருக்கும் எனக்கும் உங்களுக்கு வேற மாதிரியான பசியா? இல்லவே இல்லை. பசி தூக்கம் காற்று நம்மளை அடிமை விட்டு இருக்கிறதா இல்லை. நான் என்ன இழுத்து விட்டுருக்கோ அதுதான் அவனை இழுத்து விட்டுருப்பாரு. நீங்க இழுத்து விடுறது தான். ஏன் நாய் மூளை மட்டமான ஜெர்மி இந்த உலகத்தை எது நம்ம நினைக்கிறோமோ அது சுவாசிக்கிற காற்று, நான் சுவாசிக்கிற காற்று வேற வேற வரலாம் இல்லை. எல்லாமே தான். இந்த முட்டாள் மனசுக்கு நிறைய பேருக்கு இது புரித்தே இல்லை. பிறந்ததெல்லாம் சாவுது, ஆனால் பேரை வைக்க தெரியல. இறப்பதில்லை இனமகிழ்ந்து எங்கள் உங்கள் சுத்தனை பாருங்க. மரணங்கள்லாம் வாழ்ந்து பெருவாழ் வாழ்ந்துடலாம். கண்ணீர் செத்து போகிறோன்ற தெரிஞ்சே மனுஷன் எவ்வளோ ஏமாத்துறான்னா, மரணங்களை பெருவாழ் வாழ்ந்தா செய்வான். நினைக்கிறீங்க எங்க பார்த்தாலும் என் பொம்மை வச்சுக்கணுமா? இது இப்போ யாரும் தந்திரங்களை கையாளுறதுன்னா அப்படின்னா தான் பேரு தான் சிம்பிள அவர் ஒரு சகாப்தம். என்ன சகாப்தமாக இருந்தாலும் பூமி உள்ள வாங்கி மக்கள் வச்சாங்க. பெரிய சகாப்தம். ஒரு படம் வந்து வச்சுன்னு நான் நீங்க தெரியலாம். இந்த காலகட்டத்தில் இந்த மனுஷன் இப்படி வாங்குறாங்க, இந்த மாதிரி அமைப்புல இருந்தாங்க மட்டும்தான் அது வரும். எஸ்கிமோக்கெல்லாம் இப்படி இருந்தாங்க, 2012 மனுஷன்லாம் இப்படி இருந்தா, ட்ரெஸ்மேன் எல்லாம் இப்படி இருக்குது. அதுக்கு தான் அது உதவுமே தவிர எனக்கு ரொம்ப விசேஷம். எங்க அப்பா இந்த மாதிரி நம்மளோட மாட்டி வச்சுருக்கலாம். என்னோட 5வது தலைமுறைக்கு அது ஒரு மேட்டில் தூக்கி போய் குப்பையில தான் போடுவாங்க. ஆட்சி கிடையாது. அவ்வளவுதான். நேற்றிருந்தால் இன்று இல்லை, சிறப்புடையது கூட. உலகத்துக்கு ஒரு சிறப்பு எதிராக நேற்று இருந்தால் நேற்று இல்லை. அவ்வளோ தோன்றி மறையும் போதே மனிதன் இவ்வளோ பண்ணுறான். தோன்றி மறைய மாட்டானா அவன் பாருங்க ஏன் கிடக்கும். இது இல்லையே அப்படி எப்படி போறாங்க. குறித்து பேசி திரிவனான கொண்ட கோலம் என்னமோ நிரப்பும் போது அழிந்த போது நேசம் என்ன ஈசன். இப்படி அழிஞ்சு போல இந்த வாழ்க்கையில இனத்துல நேசம் நான் வச்சுக்க முடியும். எது மேல நான் பற்று கொண்டு இருக்க முடியும்? எதை நான் அப்படி பற்றி இவன் மேல நான் பற்று வச்சிருக்கேன் மக அப்படின்னு பாசம் எவ்வளவு நாளைக்கு நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சேன். அவ்வளவுதான் நான் செய்ய முடியும். அது மேல நான் காலத்துக்கு போறேன்னா இல்லை பாதிகம் செலுத்துறது இப்படிதான் இருக்கு, அப்படிதான் அப்படிதான் பண்ணி இப்படிதான் பண்ணா அம்மா என்ன அவவாழ வந்து நான் என்ன செய்ய முடியும்? அவங்க வாழ்க்கை யாருது? ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் புரிய வைக்கலாம். இதை இப்படி பாரு, இந்த கோணம் இப்படி இருக்குது. ஒரு அப்பாவா ஒரு பொண்ணுக்கு, ஒரு பிள்ளையா ஒரு அப்பாவா ஒரு பிள்ளைக்கு, ஒரு குருவா ஒரு சிலருக்கு நான் சொல்லலாம் இப்படி பாரு. என்னையும் மண்ணில வச்சுக்க. எப்போ பார்த்தாலும் என் பேரே சொல்லிட்டு நான் சொல்லி கொடுத்துட்டாங்களா அதையே சொல்லி தரேன். எப்போ பார்த்தாலும் ஒரு குரு என்ன போனீங்கன்னா குருவர்களையும் திருவர்களையும் வாழ்ந்து ஏன்னா அவங்க சொல்லிட்டே ஒரு சிம்பிள் ஒன்று கிரியேட் பண்ணி மறைமுகமாக நான் என்னை வந்து விளம்பரப்படுத்தி கருணை உள்ளவங்க முன்னாடி கூப்பிட்டுச்சேன்னா தானே அதை விளம்பரப்படுத்திட்டு போவாங்க. சரி நல்ல விஷயம் பார்த்தா சொல்லுறேன். அது தனி ஒரு வார்த்தையே தேவையில்லை. உண்மை எனக்கு புரிஞ்சுச்சேன்னா அந்த பிரியாணி நல்லா போகிறேன்னா என்ன பண்ணுவோம்? நிறைய ஆனால் அது போனால் இந்த இடத்துல பிரியாணி நல்லா இருக்குது. ஏன் சொல்கிறோம்? எல்லாம் போய் சாப்பிடுவோம், ருசியாக இருக்குது. அவன் போய் அந்த இடத்துல போய் சாப்பிட்டோம். அவ்வளோ நீ நிறைவேற்றியா சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? சொல்லலைன்னா அப்போ ஏதோ உங்களுக்குள்ள ஏதோ கோளாறு இருக்கு. சொல்ல வைக்கப்படுறதுன்னா உனக்கே ஏதோ புரியல. இப்போ தேர்ட்ட போய் இது சொல்ல முடியலன்னா என்ன அர்த்தம்னா உனக்கே ஏதோ புரியல. அதனால தான் உனக்கு போய் சொல்ல முடியும். உனக்கு புரிஞ்சு எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்?
மாதிரி இந்த உண்மைகள் எல்லாம் உங்களுக்குள்ள வாங்கும்போது இறக்கும் போது எழுந்த போது இப்படியெல்லாம் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு செத்து தானே போகிறேன். இதில் நான் என்னத்து மேலே பற்று வைக்க போகுது? அப்படி ஒன்று இல்லை. சுட்டரித்த சார்ந்த பூசம் சந்தனம் போன மாதிரி சில பேர் செத்தா சந்தனம் கட்டி சூர் கூட செத்துக்குவோம். ஒரு கவிதை ஒரு தேதி வச்சுருந்தேன். நானா என் பாவம் பண்ணேன், உங்கள் வீட்டில் கதுவாக இருந்தேன், ஜன்னலாக இருந்தேன், வாசலாக இருந்தேன், அழியாத கோலம் பெற்று வச்சுருக்கேன். நான் என்னை வெட்டினேன், எல்லாம் பண்ணிச்சேன். நான் நீ செத்து போனால் அழிவு போயிடு, அவனை கூட சேர்த்து வச்சு என்னையும் வச்சுட்டேன். மரம் கேட்குது நான் நிலையானவை, என் பேரு நிலை, வாசல்ல வச்சிருப்பாங்க. இவ்வளோ பண்ணி வச்சிருப்பேன் நான். நீ அழுகி போயிடுவேன், உன்ன கூட என்னையா சேர்த்து வச்சு நான் என்ன பாவம் வெட்டினேன். என்னை புண்ணியமா ஒரு மரமா வச்சுக்கூடாதா? ஒரு செடியை ஒரு இது ஜன்னலை வச்சுக்கோ, வாசலை வச்சிங்கன்னா அதை வச்சு இது வச்சு கூட உங்களுக்கு நீ அழுகி போற என்ன கூட சேர்த்து வச்சு நீ என்ன அவமானப்படுத்திட்டே இந்த மரம் கல்யாணம் வச்சிருந்தா அந்த பொடியாத விவசாயம் இருக்கும், அவளோட கூட சேர்ந்து அழுகி போனது ஒண்ணுமே இல்லை. போச்சே என்னையும் சேர்த்து அவமானப்படுத்திட்டியே அப்படின்னு சொல்லுவேன். பெரிய ஆளுனாக்கா சந்தனம் கட்டேன், சாதாரண சாதாரண கட்டேன். நம்ம ஊருங்கெல்லாம் லோக்கலில் போனாக்கா வெளிங்க தான் சந்தனம் எது வந்தாலும் என்ன தான் போகுது. அதிகம் புரிந்து கொள்ள முடியாத மனிதர்கள் திட்டமிட்டு தெரியாது எங்கும் நோக்கும் மதிவெளி பெட்டகத்து பாம்பு பித்தலாட்டு மதிவெளி. இந்த உலகத்துக்குள்ள ஒரு பாம்பு வருது. யோகம் அப்படின்னு சொன்னாலே பாம்பு காமிப்பாரு. யோகத்துக்கு சிம்பிள் அப்படின்னாக்கா பாம்பு காமிக்கிறது வந்து ஒரு எல்லாத்துலயுமே பாம்பு சிம்பிள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வெளிச்ச உடம்போட வடிவம் அது. உடம்பு மனுஷனுக்குள்ள இருக்கிற வெளிச்ச உடம்போட வடிவம் பாம்பின் மேல அவங்க போல பெருசாகும், அப்படியே நீட்டாகும். இந்த பேய்கள்லாம் செத்துருச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, கை கால்லாம் வராங்க. மனுஷன் தலையை போட்டு இப்படி விட்டுருவோம், கை கால்லாம் போடாங்க. அப்படி இல்லை, மனுஷன் தலை கூட கிடையாது, பாம்பு தலை மாதிரி. பாம்புனாக்கா பாம்பு மாதிரி அதெல்லாம் வச்சுக்கல. அந்த பட்டை மூளையிலேருந்து முதுகு தலை உள்ள போற பின்னாடி விற்பாங்க பார்த்தீங்களா, சடலை பின்னி விற்பாங்க பாருங்க, அதுவும் கிட்டத்தட்ட பாம்பு போலையாது. சடையே நீங்க தனியா எடுத்தீங்கன்னா அப்படிதான் சடை பின்னிய கூந்தல் கருணை நாங்க அதெல்லாம் அதை சொல்றது. அந்த மாதிரி ஒரு உடம்பு உள்ள இருக்குது. அது யாருமே பெட்டகத்தில் பாம்பு இருக்கும். பித்தலாட்ட மறுகி கட்டவிழ்த்து பிரம்மன் பார்க்கில் அந்த பாம்போட கட்டவிழ்த்து அது வேலை செய்யும். அது எப்பவுமே சுரங்கு போல இருக்குது. மூணாவது சுரங்கத்துல போயிட்டு என்ன பண்ணிருந்துதான் தான் வாயிலே வச்சு கட்சின்னு உட்கார்ந்து ஒரு சில விவரிங்க. ஒன்னு நீங்க போய் நான் டாக்டர் ஆபரேஷன் பண்ணி பாக்குறேன், எங்கேயுமே காணுமே. நான் எத்தனையோ ஆபரேஷன் பண்ணிட்டேன், உள்ள அது மாதிரி ஒரு பாம்பு ஒரு தூங்கிங்களாக்கா ஒன்றும் பேசுறதில்லை. வெளிச்ச உடம்ப அப்படி வாயிக்கிறாங்க. அந்த மாதிரி அதை சொல்றோம். அப்படி இருக்குது. கட்டவிழ்த்த பிரம்மன் பார்க்கில் கதிவு பக்கம் உனக்கு கூட என்ன மாதிரியான கதி உண்டு. நீயும் கூட அதை புரிந்து கொள்ள முடியும். கடவுள் எனக்கு மட்டும் சொத்து கிடையாது, எல்லாருக்குமே புரிந்து கொள்ள முடியும். வேதம் போது வேலையோ வீணதாகும் பாருங்க. சதா வேதம் அதுக்கு ஒரு டைம் வச்சு காலை 6 மணினா இந்த பாராயணம், 8 மணினா இந்த பாராயணம், 4 மணிக்கு ஏதாவது சுப்பிரபாதம், 6 மணிக்கு போனீங்கன்னா வேலை ஒன்று, 8 மணிக்கு ஒன்று, அந்த மாதிரி ஒரு டைம் ஃப்ரேம் போட்டு வச்சு வேலை வச்சு பண்ணுவாங்க. இப்போ போனீங்கன்னா சர்ச்சில் இது நடத்துவாங்க. 5 வேலை தொழுதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம், அது ஃபயரு அது இதுட்டு பேர் வச்சு அது வர விட்டுருக்கு. வெள்ளிக்கிழமனாக்கா இது, வேலைக்கிழமனா இது, இவருக்கு அந்த நாள், இதுக்கு இந்த நாள், இன்னைக்கு குரு நாள், இவருக்கு இந்த நாள், இப்படி ஒரு நாள் பிடிச்சிக்கலாம். அதெல்லாம் அவசியம். ஏன் இந்த மனுஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க? போல்ட்னஸ். இப்போ பேசலாம், இன்னைக்கு சுதந்திரம் இருக்குது நமக்கு. அப்பெல்லாம் பேசணும்னாக்கா அப்படி தலைவிரிச்சு ஆண்ட காலம், ஜாதி மதம் அதெல்லாம் தலைவிரிச்சு ஆண்ட காலத்துக்கு தூரத்தை சொல்லி வச்சு போய்க்கலாம். வேதம் போதும் வேலையை ஒரு மனுஷன் மந்திர மதம் போய் சொன்னா என்ன ஆவான்? வேத மதத்தெல்லாம் வேலைக்கு ஆகுமானா இனி சொல்லலாம். அப்ப யாரும் வேணாம் சொல்றாரு. வேதம் போதும் வேலை வீணதாகும் பாயிலே காத தூரம் ஓடி காதல் பூசை வேணுமே. ரொம்ப தூரம் ஓடி ஒன்னே பண்ண போறேன், ஒன்றும் பண்ண முடியாது. காதலோட பூசை செய்யணும். அன்பு கொள்ளாத ஒரு மனிதன் எங்க போய் என்னத்தை கண்டுபிடிக்க முடியும்? பக்கத்துல மனைவி இருக்கிறேன், ஆனா காதலிக்கிற பேர் நல்ல பொங்கலை நான் தேர்ந்துக்கிறேன், காதலிக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைக்கலன்னா என்ன செய்ய முடியும்? பக்கத்துல இருக்கிற காதலிக்க முடியாது. எல்லாருமே இந்த உலகத்துக்கே அம்மாவாயிடுறாங்க, இந்த உலகத்தையும் ரொம்ப நேசிக்கிறாங்க, எல்லாராலையும் முடியும். பக்கத்துல ஆகிற பொண்டாட்டி நேசிக்கிறது ரொம்ப கஷ்டம். உலகத்துல நான் இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய நான் தகப்பம் மாதிரி உங்க எல்லாரும் நேசிக்கிறேன். ஈஸி. பிள்ளை பெற்று வளர்த்து காப்பாற்றிக்காக ரொம்ப கஷ்டம். அதுதான் ஒரு விஷயமே. ஈஸி. எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம்? இந்த உலகத்தையும் நேசிக்கிறவங்க மேடையில் ஏறி முழக்கம், அது பாட்டு வர அவன் வாழ போட்டுவான். நீ வர எப்படி சொல்லிட்டியா? ஒரு அப்பா
தாத்தா, அப்பா, மாமா எல்லாம் ஆகிடுறாங்க. இப்போ இந்தியாவுக்கு மாமா ஒருத்தர் ஆகிடுறாரு, தாத்தா ஒருத்தர் ஆகிடுறாரு. ஒரு வந்து அப்படி பார்க்குற நம்ம போஸ்டிங் அம்மாலாம் ஆகிட்டாங்க. இப்போ அப்பாவுக்குன்னா அம்மா ஆகிட்டாங்க, மீசை வச்சு அம்மா ஆகிடுறாங்க நிறைய பேர். என்ன அண்ணா சொல்கிறோம், அண்ணாவும் ஆகிடுறாரு. மாமா சொல்கிறோமா நல்லதா இல்லையே, ஏற்கனவே வளர்த்து வேற என்ன ஒன்று கிரியேட் பண்ணி நான்லாம் உங்களுக்கு சித்தப்பா மாதிரி உலகத்துக்கே நான் ஒரு சித்தப்பாப்பா சொல்லி வேண்டியது. எப்படி சித்தப்பான்னு கேட்டாங்க. இப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிரபாகண்டா பண்ணிக்கலாம். ஆனா என்ன செய்ய முடியாது. பக்கத்துல இருக்க காத தூரம் ஓடி என்ன பயன், காதல் இல்லைன்னா காத தூரம் ஓடி காதல் பூசை வேணுமே ஆதிநாதன் வெண்ணையுண்ட அவன் இருக்கிற நம்முள்ளே கோது பூசை வேதம் ஏது குறிப்பது. அந்த வெண்ணெய் உண்ட கண்ணன் அப்படின்னு சொல்றதே மீனிங். கீழே இருந்து மேல போன பிறகு அந்த வெண்ணையை உணணும், அது விழிச்ச உடம்பு மேல உடம்பும். குண்டலினி கீழே இருந்து மேல வர்றது மட்டும் கிடையாது, மேல போய் ஒரு பொருளை போய் தந்துருத்தோம் தான். நிறைய பேர் குண்டலினி யோகம்னா கீழே மூலாதார சக்தி போய் மேலே நெட்டி போட்டு துணி வச்சிட்டேன். நான் எனக்கு வந்து மூலாதார சக்தி வேலை செய்யுது. நான் வந்து அதுவே பெருசாகி போய் அவங்க பச்சைலாம் குத்தின்னு சிம்பிளாக வச்சுக்கின்னு நான் ஞானம் பண்ணிட்டேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து வெறும் மாசம் பண்ணேன். சும்மா கேட்டு தங்குறது அவ்வளோதான். நம்ம தங்குற இடம் போய் தங்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இறங்கி வண்டியில் போய் உட்காந்து யோகம் அங்கே தான் கம்ப்ளீட் ஆகுது. ஃபர்ஸ்ட் யோகம் அடைகிறதுக்கான இனிஷியேஷன் மட்டும்தான் நடக்குது. வெற்றிக்கான வீடு பண்ணுறது ஒரு ஆரம்ப நிலை மட்டும்தான். முடிவு உள்ள போய் உட்கார்ந்து ஏன் ஒரு நிலை திமுர் வந்துடும். அதுதான் திருச்செந்து சொந்தம் ஏற்படுத்துறது, நானுன்ற அகந்தையில் ஆடுறது, தொடுறது, உதவி எதுக்கெல்லாம் தெரியும்னு சொல்றது எல்லாமே அந்த இடத்துல மட்டும்தான். ஏன்னா அங்கே பிட்யூட்டி கிளாட் வேலை செஞ்சு கூட நல்லா வேலை செய்யும், நல்லா பிரகாசமாக புலன்கள்லாம் வேலை செஞ்ச உடனே இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சு ஒரு நிலை தான். அதை தாண்டியும் போக வேண்டியது இருக்குது, வணங்கணும். அதனால தான் சொல்றேன் கீழே இருக்குது கொட்டா போட்டு கதையெல்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க. சகோதரி கிரியேட் பண்ணி துச்சேந்தர் கல்யாணம் பண்ண மாதிரியும் பொண்ணுக்காக போய் கால வந்த மாதிரியும் பணிஞ்ச மாதிரியும் கதையை சொல்லி வச்சிருப்பாங்க. பணிவு அவசியம் அப்படின்றதுக்காக வேண்டி பரம் இல்லாத தேவிடம் இல்லாத யாரும் என்ன சொல்லி அவை பிராக்டிஸ் சொல்றாங்க அப்படின்னு கதையெல்லாம் சொல்லி வச்சிருப்பாங்க. பிள்ளையார் படிப்பு கால்கிட்டு பார்த்து தான் நாங்கள் போக வந்தவங்க கேட்குறாங்க, ஏன் அது கோயில் பிள்ளை கால்கிட்டு இருக்கீங்க, என்ன அறிவு தான் வந்து அப்படியே அப்பா அவங்களுக்கு அறிவு தானே செய் கடவுள் எங்க தெரியும் அங்கே இந்த காலத்துக்கு போடணும். இன்னைக்கு காலை விட்டுரும் அது மாதிரி போட்டீங்கன்னா காலை விடுவாங்க. அவங்க காலை இருக்காது கண்டமாய். ஆனால் அந்த ஆளுக்கு ஏதோ புரிஞ்சிருக்குது, ஒவ்வொரு வேலை எங்க கடவுள் எங்கேயுமே இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் புரிஞ்சிருக்கிறதுனால அவர் மாற்றினார். பரம் இல்லாத தெய்வம், பரம் இருப்பது எப்படி சரி இல்லாதது சொல்றது ஈஸி. யார் கூட சொல்லாம கடவுள் எங்க பார்க்க முடியும், ஏற்கனவே ஒரு தான் சொல்லிட்டு போயிட்டாரு. நானும் தான் சொல்லிப்பேன் ஈஸி இல்லை, கடவுள் எங்க இருக்காருப்பா சர்வ வியாபி எல்லாம் சொல்லணும்ப்பா. யார் வேணாலும் மேலே சொல்லணும் அப்படின்னா எங்க இருக்குது திருப்பி இந்த பக்கம் திருப்பி இன்னொரு கேள்வி. பரம் இருப்பதை விட அறம் இல்லாத பாவிகளுக்கு பரவில்லை, அது உண்மையே. கடவுள் இல்லைன்னு யாரால சொல்ல முடியும்னா அறம்னு ஒன்று இல்லாதனால தான் சொல்ல முடியும், தர்மம்னு ஒன்று புரிஞ்சுக்க முடியாதனால தான் சொல்ல முடியும், யதார்த்தம் என்று ஒன்று புரிஞ்சுக்க முடியாதனால தான் சொல்ல முடியும் கடவுள் இல்லைன்னு. இந்த மாதிரி ஒரு ஆணித்தரமா சொல்ல முடியுமா? அந்த சொல்றாரு நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியன்னு சொன்ன அதே மனிதன் தான் சொல்றாரு கடவுள் இல்லைன்னு சொல்றான்னா அவனுக்கு என்ன இல்லை, அறம் இல்லை. ஏன் நான் இருக்கிறேனே, நான் இருக்கிறதுக்கான காரணம் நான் தெரியல, எனக்கு கடவுள் தெரியலன்னு சொல்றேன். நான் என் இருப்பின் காரணம் எனக்கு தெரியலன்னு சொல்ல தப்பே இல்லை. இல்லைன்னு முடிவு சொல்றது எப்படி? அப்போ உனக்கு அறம் இல்லை. கரம் இருந்தும் பொருள் இருந்தும் அதில்லாத போதது பரமில்லாத சூன்யமாகும் பாழங்கம் ஆகும். கை இருக்குது, கையில கொடுக்கறதுக்கு பொருளும் இருக்குது. எப்படி நீ இல்லைன்னு சொல்ற? இப்படி நீ சொன்னா உனக்கு வாழ்க்கையே சூன்யமா என்ன பண்ண போற, என்ன ஆகுது? கொண்டாட்டமா இருக்க முடியாது. கடவுள் இல்லைன்றனால கொண்டாட்டமா இருக்க முடியாது, கடவுள் இதுதான் முடிவு பண்றதுனால கொண்டாட்டமா இருக்க முடியாது. ஏன் இவன் பொம்மைகளை வச்சுன்னு விளையாடுங்க, யாருன்னா என்ன மாதிரி ஆளுங்க கேள்வி கேட்டா கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதுதான். இப்ப இதான் இல்லைன்றானா இருந்துக்கிறானா சிம்பிள் சிவா ஒதுக்கிடலாம். கருவேப்பிலை விசேஷம் இல்லையா, யோசிக்க வேணாம், கருவேப்பிலை கூட வாழ முடியாது சொல்லிட்டான். பாவி முடி நடிக்காது சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்றேன், திரும்பி சாப்பிட்டேன். யாருன்னா சொல்லணும் என்னன்னு, கருவேப்பிலை ஏன் இருக்குது, முடி நடிக்காது, அந்த மென்னியானா உனக்கு நல்லது என்ன பண்றாங்க. முதல்ல எடுத்து போட்ட கருவேப்பிலை எப்படின்னா நடக்குது. அப்புறம் எதுவுமே இல்லைனாக்க விட்டமின் மாத்திரை எடுத்து கொடுப்பாங்க. சும்மா போட்டுருப்பாங்க அந்த கருவேப்பிலை, வெறும் வாசனைங்க புரிஞ்சுக்கிட்டே. சமைக்கிற ஒரு பொருள் சும்மா செஞ்சிருப்பாங்களா, சாப்பிட்டு தானே செஞ்சிருப்பாங்க. அது ஏன் எடுத்து போடணும் கேட்கறதே இல்லை. யார் தாத்தா எடுத்து போட்டாரு,
மாமா எடுத்து போட்டாரு, இது எடுத்து போட்டாரு. 20 வருஷமா நான் செஞ்சுக்கிறாங்க. இது நான் இப்போ அதை தான் நானே எத்தனை வருஷம் செஞ்சாங்க. முட்டாகணும் முட்டாகணும் தான். மாதர் சோழ்ந்த ராமதேவர் மாநிலத்தில் இந்த இப்ப பாத்தீங்கன்னா மாதர் தேர்சா ராதாதேவர்னா இவரு இப்போ பாத்தீங்கன்னா ராமதேவர் தானா சிவவாக்கியர் அதெல்லாம் கூட சில பேர் சந்தேகம் வருது. ராமதேவரும் சிவவாக்கியம் ஒண்ணு. ராமதேவர் தான் சிவவாக்கியன்ற பேர்ல வந்து பாட்டு இருக்குன்னா சொல்லி ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் முடிவு போறாங்க. ராமதேவரும் சிவவாக்கியம் இப்போ அவரோட வந்தோடனே சொன்னார் ராமதேவர் இது அப்ப சிவவாக்கியம் தேவர். ஓ ஆமாலே முருகேட்டி தவறுது தேவரா. சரி சரி. அப்போ நம்ம உத்தரப்பிரதேசத்துக்கு முன்னாடி அவர் வச்சுக்கலாம் பாருங்க எடுத்துட்டு போட்டவ அப்படிதான் பார்ப்போம். ஏன்னா ஒரு தேவரில் இப்போ ராம தேவரில் இங்க அப்படிதான் சொல்றாங்க. மாநிலத்தில் இல்லையே தேவரே சிறந்தவர் அப்படின்றதெல்லாம் இந்த மாநிலத்தில் யாரும் இல்லை. மாதம் போல் புணர்ந்த போது மனிதர் வாழ்ச்சல் பொம்பளையை விட்டுட்டு வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்றது வாழ்க்கையே இல்லை. பொம்பளை என்ன இல்லை, ஒரு முற்று பெறவே இல்லை. தாந்திரிக்கே அப்படிதான் சமேதரவானே சொல்லுவோம். என்ன வராத இப்பெல்லாம் போனீங்கன்னாக்கா பபுகெல்லாம் போனீங்கன்னா கூட பார்த்து சொல்றாங்க ஜோடியா வந்தா இல்லைன்னா கிடையாது. சமேதருக்கு அந்த பலம் இருக்குது. ஜோடியா இருக்குது. வாழ்த்துதல் அப்படின்னு சொன்னா 2 பேரும் இருந்தா தான் வாழ்த்தணும். ஒண்ணு நிறைவாற்றுவது ஆம்பளை. பாவினா பொம்பளை இல்லாதன்னு அர்த்தம். முண்டச்சின்னா புருஷன் இல்லாதன்னு அர்த்தம். பாவி அப்படின்னா என்ன அர்த்தம்னா முன்னாடி இல்லை, ஆண் பாலுக்கு இல்லை, பொம்பளை பாலுக்குலாம் இல்லை. என்னன்னா விபச்சாரத்துக்கு மட்டும்தான் இல்லை. இந்த பக்கம் ஒரு பொம்பளைக்கு ஒரு வார்த்தை இருக்கிற மாதிரி ஆம்பளைக்கு ஒரு பக்கம் இல்லை. அதையும் பொம்பளையை தான் திட்டுவாங்க. ஆனா இங்க இருக்குது புருஷன் இல்லைன்னா முண்டச்சி, பொண்டாட்டி இல்லைன்னா பாவி. மாதத்தோர் குழந்த போது மனிதர் வாழ் சிறக்குமே மாதருக்கும் சக்தி என்று மாட்டிக்கொண்டதாதலால் மாதராகும் நீலி கங்கை பகிர்ந்து கொண்டான் ஈஸ்வரன். அதனால தான் இறைவனுக்கு நீலி ஒரு பங்கன் சொல்றோம். ஆன்மீக பேர்ல பொன்னாடி விட்டு போனோம்லாம் சரியாங்க. இது போனஸ் யாருக்கிட்ட வரும்? ஏன் என் மாஸ்டர் அப்படின்னா இதுதான் இந்த துணிச்சல். பொதுவாக ஆன்மீக நிறைய விட்டு ஓடிக்கல புத்தர் கூட்டாரு யாருக்கு அப்புறமா வந்தாரு யாருமே படிக்க மாட்டான். தனியாக தான் சுத்திட்டாரு. அம்மா பார்த்தா அப்புறமா நிறைய பண்ணாரு. திரும்ப பொண்டாட்டிட்டு வந்தார். பொண்டாட்டி தான் மொத்தல சேர்த்துனாங்க. போடாங்க நீ மட்டும் வராம கூட எவனை பண்ண என்ன கூட உள்ள பேசினும் போது கூட தம்பி பண்ண நீ தான் புத்திராச்சன்றான் அவன். இவன் சொல்ற நீ புத்திர எனக்கு லாய் புருஷனா தானே வரணும். நீ புத்திரா அவன் எனக்கு எடுத்துட்டாய்ப்போ இப்போ திட்டு விட்டாங்க. பாக்கிக்கு வருவாது நீ அட்டு போய் ஒளி போட்டாங்க. அந்த அக்கா சிறப்பானவங்க. ஆனால் அவங்கள விட்டணும் புத்திர தான் புத்திர எனக்கு ஃபேமஸ் ஆகிட்டாங்க. யாராலும் உங்களுக்கு ஃபேமஸ் ஆகிட்டாங்களோ அதுதான் ரொம்ப வயசாக இருந்தாரு இல்லைங்க. கூட ஒரு ட்ரை பண்ணிட்டாருங்க. வயசான ஒத்துக்குமே நாங்க என்னங்க குழந்தையெல்லாம் பாக்குறோம். ராமலிய சட்டப்படம் தெரிஞ்சிருந்தா நாங்க செக்ஸியாவே பார்க்கறது இல்லையே. சட்டப்படம் தெரிஞ்ச ராமலி யாருமே பொண்ணு இருந்துட்டே இல்லையே. சட்டப்படம் ராமலி இப்படி பார்க்கறது இல்லை. இவன் தான் கொஞ்சம் கம்மியோட பாருங்க. நீங்க லண்டன் போனீங்கன்னா பாத்தீங்கன்னா கோட் இருக்கும் ஒரு டைல ஒரு நெருக்கமா கட்டி எல்லாத்தையும் கொண்டு போய் எல்லாம் மறுபடியும் தூது காட்டிருப்பாங்க. எழுதும்போது வரும்போது கொஞ்சம் கெட்டி தரணும். இது அதுக்கு பண்ணி வச்சுக்கீங்க. பொம்பளைனாக்கா கீழ்த்தரம் பொம்பளை ஒரு ஆம்பளை அப்படி பார்க்கறதே இல்லை. முன்னாடி எங்க விசேஷமான ஊருக்குலாம் பார்க்கறதே இல்லை. ஒரு பொம்பளை குழந்தைய தான் பார்க்கறா. நீங்க நல்லா உஷாரா கவனிங்க எல்லாரையுமே. ஆனா ஆம்பளை தான் பாவம் எங்க பார்க்கணும் பாருங்க. ஏன்னா ஒரு பொம்பளை பார்த்து எங்க பார்க்கறது அப்படியே ஃபுல் ட்ரெஸ் போட போயிட்டாங்க. யாரு உன் பழையத்தை குஞ்சு வச்சு ஏமாத்திக்கிறா? நீ தான் நீ தானே அவளை ஆர்கனைஸ் இருக்கிற. நீ தான் வாங்கி கொடுக்குற அந்த ட்ரெஸ். அவன் வச்சுக்க பாக்குறாங்க. யாரு யாரும் பார்க்க முடியும். யாரு பார்க்கலாம் போட மாட்டாங்க. பார்க்கலாம் அவங்க எங்க போட போறாங்க? கண்ணுக்கு தெரியல. பாவி என்ன போட்டாலும் பார்க்க மாட்டாங்க. கம்மியா இருப்பால கொஞ்சம் போட்டாவே போதும். இங்கதான் பெங்களூர்ல என்ன பண்ணிருந்தேன் மேன் பவர் பண்ணும்போது பெங்களூர் போனேன். போனா எல்லாருமே பேசினா எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. அனிதான் ஒரு லேடி ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்க சொன்னாங்க சிவா நீங்க பேசினா வேலைக்கு ஆகாதுங்க. சில்லறை வாங்க முடியல. பப்பு போயிட்டு வெளியே வந்து 500 இருக்குது மாற்ற முடியல. ஆட்டோவில் போக முடியல. ஆட்டோக்காரர் வந்து நைட்டில் வர ஏற்ற மாட்டாங்க. நீட்டாக போனேன். பொட்டி கடையில் போய் கேட்டாங்க கொஞ்சம் நான் சொல்கிறேன். 2 பேர் போய் கேட்டு பையனுக்கு கொடுக்கல. ஒரு வண்டி போனால் பஸ் நிறுத்தினீங்கன்னாக்கா ஒய்ஃப் கூட போனீங்கன்னா ஒய்ஃப் விட்டு தான் நீங்கள் நிறுத்தணும். அதுதான் புதுசாக இருக்கணும். நான் போய் நிறுத்தி ரசிங்க மாதிரி போய் நின்று அங்கே முட்டு போவாங்க. கொஞ்சம் ஜிகிஜின்னு போட கட்டியிருந்தாங்கன்னா போதும். கட்டாயம் நிறுத்துருவோம். கவலைப்படுறது இல்லை. நீங்கள் மாதிரி தந்துடும்.
அசிங்கம். இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு அப்புறமா வந்து பொம்பளை போனா என்னது கதை இருக்கு? ரமணனுக்கு பாவம் பெங்களூர் வந்து ஒரு இதை ஒரு சோசியல் போட வேண்டியதாகி போச்சு. இந்த கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்லை நம்ம. இதுதான் தெளிவாக சொல்றாரு. பொம்பளை பெங்களூர் வந்து ஒரு கைம்பெண் வந்து சமைச்சு கொடுத்துருக்காங்க ஆசிரமத்தில். இங்க தெளிவா சொல்றாரு, மாதல் விட்டுட்டு வாழவே முடியாது, வாழ்க்கை சிறக்காது. அம்மாவா, பொண்ணா, சகோதரியா, என்ன மாதிரி ரோல்லாம் இருக்குது இல்ல. நான் வந்ததே எங்க அம்மா இருந்து தானே, எப்படி எல்லாம் பொம்பளை விட முடியும்? கீழ்த்தரமான சிந்தனை பண்ணதான் பொம்பளை போன நினைச்சுன்னு இருக்குது. எப்ப பார்த்து 24 மணி நேரம் மனுச்சு அதுலயே மூழ்கி கிடப்பான். நான் பொண்ணா இருக்கா, அம்மாவா இருக்கா, சகோதரியா பொம்பளை, மூணாவது ஏதோ 4 ரோல்ல ஒரு ரோல் 10 ரோல் பார்த்துருங்க. அப்புறமா என்ன இருக்குது? ஏன் கேவல பத்துல 10 அப்படி ஒண்ணு இல்ல. உங்களை விட்டுட்டு போவார். சித்தர் என்றும் சிறியர் என்றும் அறியன்றாத சிவர்கள். இவன் சித்தன் அப்படின்னு தெரிஞ்ச முடியாது, இவன் முட்டாள் அப்படின்னு தெரிஞ்ச முடியாது. ஏன்னா நீ அறிவாளியா தானே. நான் யோகிக்கிறது கண்டுபிடித்து நீ யோகியா இருக்கணும். இல்ல எப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடியும்? நான் யோகி நான் சொல்றேன், நீ அது தானே. நான் புள்ள பெத்தவன்னு சொன்னா யாருக்கு தெரியும்? புள்ள பெத்தவன்ட்டு தான் தெரியும். பெக்காதவங்க தெரியுமா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா யாருக்கு தெரியும்? நான் கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு 2 குழந்தை இருக்குன்னு சொன்னா யாருக்கு தெரியும்? கல்யாணம் ஆகுதுக்கும் தெரியும். ஏன்னா நாடகம் பார்க்கறதுனாலும் சினிமா பார்க்கறதுனாலும் அது அவன் புரிஞ்சுக்கிறதே வேற. ஆனா 2 கல்யாணம் அவனுக்கு புரிஞ்சுக்கிறது வேற. ஆமா, நீ என்ன பாரு 2 பிள்ளை பண்ணிருக்கீங்க, என்ன பிரிவிட்டு எடுத்துக்கலாம், இவங்க 2 பேர் தான் பேச முடியும். கல்யாணம் ஆகுதுல போய் பேச முடியுமானா அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அப்போ ஒருத்தர் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க அது ஆகும். சித்தர் நீங்க இருந்த போது பித்தர் என்று வேண்டுவீர். ஒரு சித்தர் நீங்க இருந்தாங்கன்னா நினைச்சு கூட நீ பைத்தியம், லூசு, முட்டாளு, அறிவு கட்டவன், எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணுறான். ஏதோ ஒன்று சொல்லி அவன் பண்ண போற, அதெல்லாம் செய்ய போற. செய். சித்தர் இங்கு இருந்தும் எந்த பித்தர் எந்த நடப்பீரோ அத்தனை நாடும் இந்த நாடும் அவருக்கு ஏதாவது இறைவன் இருக்கிற இடம் சொர்க்கம் நரகம் எல்லாமே அவனுக்கு யார் தான்? சித்தருக்கு மட்டும் தான் தெரியும். எல்லாம் ஒன்று தான் இருக்கு. ஏன்னா அவன் சொர்க்கம் இங்க உருவாக்குறான், சொர்க்கத்தை தேடுறது இல்லை. அவன் இருக்கிற இடம் அவனுக்கு சொர்க்கமாக மாறி விடுகிறது. அப்புறமா நீங்க எங்க அவன் வெளியே போய் தடுக்கிறான். புத்தர் தெளிவா சொன்னாரு, இங்க இப்ப சொர்க்கம், அப்பதான் நீ செத்தாலும் சொர்க்கம். இப்போ உன்னால சொர்க்கத்துல இருக்க முடியலன்னா நீ செத்த பிறகு உன்னால சொர்க்கத்துல இருக்க முடியாது. இந்த வினாடி உன்னால சொர்க்கத்துல இருக்க முடியலன்னா அடுத்த வினாடி உன்னால என்ன பண்ண முடியாது? சொர்க்கத்துல இருக்க முடியாது. புத்தர் பேர்ல உணர்த்த சொன்னார். எப்படியோ புத்தர்னா நிறைய பேர், ஒரு ஆள் கிடையாது. அது ஒரு நிலையாயிடுச்சு. கௌதம புத்தர் மட்டும்தான் புத்தர்கள் நிறைய அவையார் கூட 3 அவையார் வாங்கதான் பேசிக்கிறார். என் பெண்பால் புலவர்கள்லாம் தன் அவையார்னு சொல்லிக்கிறதுல ஒரு மரபு இருக்கு. மாந்தர் வாழும் மண்ணிலையும் மறந்த போது மின்னிலையும். வாழ்வது மண்ணில, செத்து போயிட்டா மின்னிலையும். சத்ததான ஆவியை சரிப்படுத்த வழியிலே வேந்தனாகி மாற்றங்கள் வளன் பாதும் காணலாம். கூத்தலாண்மை போனலும் ஒன்றும் குறித்து நாதும் நீயே. அப்போ 2 விதமான வாழ்க்கை இருக்கு. செத்துட்டா நீ சொர்க்கத்துக்கு போல, மின்னல் இருக்கிற. இங்க மனம் அடங்குனா தான் நீ மின்னுக்கு போறதுல சால்வா. இப்போ தெரியுது, கன்ஃபியூஸா ஆகுது இல்லை. ஆவி பேய் இதெல்லாம் இருக்குது, பிரிவு எடுக்காம இருக்குது. அப்ப நீ கும்பிடுறன்னா ஒரு பொம்மை வச்சு கும்பிடுறன்னா அது எது? அது உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுனா அது எது? பேய் பிசாஸ் தான் இருக்குது. நீ தெய்வம்னு உனக்கு உயர்வா கொடுத்து உனக்கு ஹெல்ப் பண்ணா அது தெய்வம், உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் அது பேய். எனக்கு தெரிஞ்சவருன்னா அவர் யாரு? அவரு நண்பர். எனக்கு தெரியாதுன்னா அவர் யாரு? எனக்கு முரண்பட்ட கருத்து சொன்னா அவர் எதிரி. எனக்கு உடன்பட்ட கருத்து சொன்னாங்க நண்பர். கருத்து அவருக்கு சுதந்திரம், என் கருத்து ஏன் சுதந்திரம்? என் புரிதல் அவர் புரிதல் வேற மாதிரி இருக்குது. தப்புன்னு எனக்கு வாழ்க்கை அவர் தேர்ந்தெடுத்துங்க. நான் மாமிசம் சாப்பிட்றேன், எனக்கு பிடிச்சிருக்கு. இவங்க மாமிசம் சாப்பிடல, அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. என்ன தப்பு இருக்குது? நான் 2 பேரும் என் குருசில் என்ன கூடாது? நான் கறி சாப்பிட்றது சரின்னு போது தான் அவங்க கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இல்லை அவங்க கறி சாப்பிடாத சரின்னு போது தான் நான் கன்ஃபியூஸ் ஆகிறேன். அவங்களுக்கு பிடிச்சிருக்குது அவர் சாப்பிட்றாரு, எனக்கு பிடிக்கல நான் சாப்பிடல. எங்களுக்கு யாரா பிரச்சனை இருக்காங்க. ஆனா எப்ப பிரச்சனை? என்ன அவங்க மேலேயும் அவங்க என் பேர்லையும் திணிக்கும் போது நான் தான் சரின்னு ஊர்ஜிதப்படுத்தும் போது. வாழ்க்கை என்பது சின்ன சின்ன விளையாட்டு. நீங்க கபடி ஆடும்போது வேற மாதிரி கோடு, கொக்கோ ஆடும்போது வேற மாதிரி கோடு, ஃபுட்பால் ஆடும்போது வேற மாதிரி, கிரிக்கெட் ஆடும்போது வேற மாதிரி. அங்க ரூல்ஸ் வேற மாதிரி. கபடி ஆடுறதுக்கு 8 பேரு, ஃபுட்பால் ஆடுறதுக்கு 11 பேரு, கிரிக்கெட் ஆடுறதுக்கு இத்தனை பேரு நீங்களா வச்சு நினைக்கிறீங்க. இது சின்ன சின்ன வட்டங்க. இதுல நீங்க அந்த விளையாட்டுக்கு போனோம்னா நீங்க அந்த வட்டங்களை ஏத்துக்காம போனோம். அது உங்க விளையாட்டு. கடவுள் அடையறதுக்கு இந்த மாதிரி விளையாட்டே தேவையில்லை. எல்லாத்தையும் விடுறது அந்த போறது என்ன இல்ல. இந்த மாதிரி மேலும் சேர்த்துக்கிறது இல்லை. ஒரு பேர் எடுத்து இன்னொரு பேர் வைக்கிறது இல்லை. ஆஹா உன் பேர் பாஸ்கர் நல்லா இல்லைப்பா மாத்தணும். நீ
மறுவாழ்வு எடுத்துட்டு இங்கே வந்த உடனே நீ ஞானம் பண்ணிட்ட இப்போ உங்களுக்கு வேற இருக்கு. இன்னும் நண்பர்களே இவங்க வந்து ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப காரணமாக இருக்கிறதுனால இதை பற்றி ஒரு வாசகம் கொடுக்காதீங்க. ஹோமரம் கொடுக்கணும், இல்லை ஹோமரம் கொடுக்கணும். ஏன்னா அமைதியாக இருக்கு. நீங்கள் சிவகுமார் வச்சுருக்கீங்க ஸ்டேஜுங்க விளம்பரமாக இருக்கும். இப்போ சிவயோகினா நான் சிவம் யோகி அடைஞ்சிருக்கேன். என் பேர் எடுத்துலையே சிவகுமார் தான் கூட அடைக்கணும். சேர்த்து வச்சுருக்கு. எனக்கு தெரியணுன்றதுக்காக அறிமுகப்படுத்தி வச்சுருக்கு. நான் தான் பணம் பேட்டரி அடிப்பா தெரியாது, அந்த பிஸ்தார் அடி நான் தான் மாறி தெரியாது அவருக்கு. நான் தான் இப்போ மேடவாக்கு மாறி தெரியாது, அருவாக்குமா தெரியாது உங்களுக்கு, நாய் செய்ய தெரியாது. அந்த மாதிரி சிவயோகி சிவகுமார் நீங்க பெருசாக தெரியுங்க. அதை அடையாளம் பார்த்திக்கிறதுக்கு ஒன்று தேவைப்படுது. நான் யாருன்னு தெரியணும்னு உங்களுக்கு அதுக்காக மேல அக்கறை உங்களுக்கு